உங்களுக்கு தெரியுமா? மனுசாஸ்திரம் படித்திருக்கிறீர்களா? ராமாயணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் சொல்லி பேசுறார். பெரியார் அதை மறுக்கிறார். ஆனால் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது வழக்கம் போல. ஆனால் அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். எனக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லோருக்கும் சம உரிமை, அதுவும் எங்களை படைத்ததாக சொல்லுகிற கடவுளின் கோயிலுக்குள் போவதற்கும் கூட உரிமை இல்லைன்னா அது மனுசாஸ்திரம் சொன்னால ராமாயணம் சொல்லல. அதை எரிக்க வேண்டுமே தவிர அதை வைத்துக்கொண்டு எங்கள் உரிமையை மறுக்கக்கூடாது. நான் மனுசாஸ்திரி ராமாயணத்தை எரிக்க போகிறேன். நாம் போராட்டமாக செய்தோம். அவர் அரசாணை போட்டார் சித்தராமையா, இந்திய எழுத்துக்களை அழியுங்கள். சட்டமன்றத்தில் சொன்னார், தமிழ்நாட்டை விட நாம் 50 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். 67லே பண்ணிட்டாங்க, நம்ம இப்போதான் 2017 பேசுறோம்னாரு. அதற்கப்புறம் போய் இப்போ பேசிட்டு இருக்காமா? ஒவ்வொரு ஊர்லேயும் வங்காளத்திலே எப்போதும் பேசினார்கள், நடைமுறைக்கு வந்தது இல்லைங்கிறது. வங்காளத்தில் இந்திய எதிர்ப்பு இருந்தது, ஆனால் அது பலன் பெறத்தக்க அளவுக்கு நடவடிக்கைகள் இல்லை. இப்போ மராட்டியத்தில் வந்திருக்கிறது. நம்ம தான் ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்ததை செயல்படுத்தாத அறிவாளிக்கும் வித்தியாசம் கிடையாது. அவன் முட்டாளு, சிந்திக்கிறதே இல்லை. நீ முட்டாளு சரின்னு தெரியும், அறிவாளி சரின்னு தெரியுது. ஆனால் எங்கள் வீட்லிங்க, எங்கள் தெருவுலிங்க, எங்கள் ஜாதி இல்லைங்க, எங்கள் ஊர்லிங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது. அப்படியே 2016 பாருங்கள், நான் சொன்ன மருத்துவக் கல்லூரியிடம் சேர்க்கைன்னு 17 பேர் தான் 200க்கு 200 வாங்கி அதில் சேர்ந்தான். மருத்துவக் கல்லூரியில் 200க்கு 200 வாங்கினவங்கள 15 பேர் பிசி, எஸ்சி, பிசிஎம், முஸ்லீம் எல்லாமே எடுத்தான். 15 இந்துக்களுக்கு 15 இடத்தையும் பார்ட்னர் பிடிச்சது 1916. 2016 17 நம்மாளுங்கிறது 2016. சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா என்றால் அதில் எதையை பேசுவது என்று அறியாத வண்ணம் சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகள் ஏராளம் என்பதை பலரும் பலபட சொல்லியிருக்கிறார்கள், பல கோணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது தொடக்கத்தில் சுயமரியாதை உணர்வு என்பதை, பெரியாரும் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர். அரசியல் கட்சியில் இருந்து அவர் வருகிற போது ஒன்றும் எனக்கு சீட்டு கொடுக்கல என்றெல்லாம் வரவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் இருந்து தான் வெளியே வந்தார். அந்த காங்கிரஸில் சேருகிற போது கூட அவர் 1907ஆம் ஆண்டிலிருந்து காங்கிரஸ் மாநாடுகளுக்கு போகிறார். எப்போ அதில் சேர்ந்தார்னா அமிர்தசரஸ் மாநாட்டுக்கு போகிறார் 1919ஆம் ஆண்டு. அங்கு ஜாலியன்வாலாபா பூங்காவிலே நடந்த அந்த துப்பாக்கி சூட்டை போய் பார்க்கிறார், சுவர்களை பார்க்கிறார், எல்லாம் பார்க்கிறாரு. இனியும் நாம் அரசியலிருந்து விலகி இருக்கக்கூடாது என்று வந்து காங்கிரஸில் சேர்ந்தார். பாதிப்பு வருகிற போது கட்சியை விட்டு ஓடுபவர்கள் மத்தியில் அதுதான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இத்தனை சிக்கல், துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால் சேர்ந்தவர், பதவி இல்லை என்று போனவர் இல்லை, பதவி இருக்கிற போது விட்டு விட்டு போனவர். சில கொள்கைகளை மனதில் தேக்கி, அது மக்களுக்கான கொள்கைகளை மனதில் வைத்து அதை மக்களிடம் எடுத்து சென்று பேசி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கினார். ஒரு கருத்துருவாக்கம் தான் சாதனைகளாக இருந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. ஆனால் அவர் செய்த அத்தனையும் கருத்துருவாக்கம் தான், மக்கள் மனதில் மாற்றங்கள் தான். என்னென்ன மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்குதுன்னு பலரும் சொல்லி இருக்கிறார்கள். நான் எப்போதும் சொல்லுவேன், நம்முடைய நிலை என்னவாக இருந்திருக்கிறது என்பது அப்போது சுயமரியாதை இயக்கம் போன்ற இயக்கங்கள் வருவதற்கு முன்னால் தோழர் கூட தமிழ்நாட்டில் காந்தி என்ற நூலிலிருந்து சில செய்திகளை சொன்னார். காந்தி எப்படி நடத்தினா, பெரியாரும் சொல்லி இருக்கிறார். நான் காங்கிரஸ் இருந்தபோது என்ன நடந்தது, பெரிய குளத்திற்கு நான் போனேன் பரப்புரைக்கு. அந்த மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டோம். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போறாரு. மாவட்ட செயலாளர் வீட்டு திண்ணையில் வைத்து சோறு போடுகிறார். இவருக்கும் திரிகூட பிள்ளை இன்னொரு பேர், அவர் 2 பேரும் போறோம். எங்களுக்கு போட்டார்கள். சரி போட்டாங்க, ஒரு வேளை சாப்பிட்டு போயிடுவோம்னு நினைக்கல. மதிய உணவு அங்கேதான். காலையில் சாப்பிட்ட இலை இருக்கிற போதே பக்கத்தில் இலை போட்டு எங்களுக்கு உணவு படைத்தார்கள். இரவும் அங்கதான் 2 இலையும் இருந்தது, அதுல உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தோம். ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்க எறும்புகள் ஊரெல்லாம் சொல்லுவார், அவர் எழுதியிருக்கிறார். இந்த அவமானங்களை சகித்துக் கொண்டு அந்த கட்சியில் இருந்தோம் என்பதற்கு ஏதேனும் நன்மை விளையாதா என்பது ஒரு நோக்கம். விளையவே விளையாது என்று தெரிந்த பின்னால் வந்துவிட்டார். அப்ப காங்கிரஸ் என்பது தனியா பிஜேபி ஜனசங்கம்லாம் இப்ப இல்லாத காலம். 2 வேளையும் காங்கிரஸே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது.
பிஜேபி வேலையைத்தான் அதிகமாக செய்து கொண்டிருந்தது. எல்லாம் பாப்பானா இருந்தா பார்ப்பன் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அப்ப ஒவ்வொரு நேரத்திலும் அவர் 50 விழுக்காடு இடங்களை பார்ப்பனர் அல்லாத அவருக்கு ஒதுக்குங்கள், இதுதான் அவருடைய கோரிக்கை. பார்ப்பனர் தான் எல்லாத்தையும் சேர்த்து 50 இடம் கொடு. தமிழ்நாட்டில் 69 நினைக்கிறோம். அவர் கேட்டது 50 தான், கோரிக்கை வைத்தது 50 தான். ஆனால் கிடைக்கவில்லை. இது ஒரு பக்கம் கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் பதவிகளில், அது விடுங்க. இன்னொன்னு, நாங்கள் மனித குலத்தில் பிறந்தவர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான். ஏன் நாங்கள் உங்களுக்கு சமமாக இருக்க முடியாது? இந்த கேள்வியே சுயமரியாதை என்பது, நீயும் மனிதன் தான், நானும் மனிதன் தான், உனக்குள்ள உரிமை எனக்கேன் இல்லாமல் போயிற்று. நீயும் மானுட பிறவிதான், நானும் மானுட பிறவிதான், ஆனான உனக்குள்ள உரிமைகள் பெண்ணான எனக்கேன் இல்லாமல் போயிற்று. நீ முதலை போட்டாய், நான் உழைப்பை செலுத்தினேன், வந்த உற்பத்தியின் லாபத்தில் எனக்கு எங்கே பங்கு இல்லாமல் போய்விட்டு. இவ்வளவுதான் ஒத்தத்தில் முடித்து விடுகிற சுயமரியாதை. இந்த கேள்விகள் எழுப்பினார். ஏற்ற தாழ்வு, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பிறவி பேதம் ஒழிய வேண்டும், ஆண் பெண் என்ற பாலின பேதம் ஒழிய வேண்டும், முதலாளி தொழிலாளி என்கிற பொருளியல் பேதம் ஒழிய வேண்டும். இது 3 தான் என்னுடைய கொள்கை என்று 3 வரியில் சொன்னார். ஆனால் நடந்தது என்னவாக இருந்தது? பெரியார் இந்த இயக்கம் கண்டதுக்கு முன்னால் என்னவாக இருந்தது? அதுல ஒன்று காந்தி அவர் சொல்லிவிட்டார். எப்படியெல்லாம் நம்ம அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மனு சாஸ்திரம் என்ற ஒன்றின் அடிப்படையில். அவர் காங்கிரஸ்கார் இருந்த போது மனுசாஸ்திரத்தை பற்றி பேசியிருக்கார், ஒன்னும் வெளியே வந்து பேசல. 1922 காங்கிரஸ் மாநாட்டில், திருப்பூர் மாநாட்டில் பெரியார் பேசுகிறார். மனுசாஸ்திரத்தையும் அவர் எல்லாருக்கும் கோயில் நுழைவு உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைக்கிறார். அது மறுக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டது யாராலாம்? கோவில் நுழைவு போராட்ட வீரர்னு ஒருத்தர் சொல்லுவான், மதுரை வைத்தியநாத ஐயர். அவர் தான் கடுமையாக எதிர்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா, மனுசாஸ்திரம் படித்திருக்கிறீர்களா? ராமாயணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் சொல்லி பேசுறார். பெரியார் அதை மறுக்கிறார். ஆனால் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது வழக்கம் போல. ஆனால் அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். எனக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லோருக்கும் சம உரிமை, அதுவும் எங்களை படைத்ததாக சொல்லுகிற கடவுளின் கோயிலுக்குள் போவதற்கும் கூட உரிமை இல்லைன்னா அது மனுசாஸ்திரம் சொன்னால ராமாயணம் சொல்லல. அதை எரிக்க வேண்டுமே தவிர அதை வைத்துக்கொண்டு எங்கள் உரிமையை மறுக்க கூடாது. நான் மனுசாஸ்திரி ராமாயணத்தை எரிக்க போகிறேன். 1922 பெரியார் பேசினார். காங்கிரஸ்காரராக பேசினார். அதே மனுசாஸ்திரி பின்னால் எரித்தார் 27. இப்போ இதெல்லாம் ஏன் வந்ததென்றால், நம்மவர்களாக கருதுகிற மிகப்பெரிய ஆட்களாக கருதப்பட்டுள்ள இழிவாக நடத்தப்பட்டார். உங்களுக்கு தெரியும், வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். அவர் அவருடைய நிலை என்ன என்றால், அவர் மிகப்பெரிய பணக்காரர், பெரிய மில் அதிபர், சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கிற தென்னிந்திய வணிகர் சங்கத்தை உருவாக்கியவர். அதன் தலைவராக இறுதி வரை இருந்தவர், வாழ்நாள் பூரா இருந்தவர். சென்னையில் மேயர். இத்தனையெல்லாம் இருக்கிறப்போ ஒரு கோயிலுக்கு போறார். எந்த கோயிலுக்கு என்றால், கும்பாபிஷேகம் 10,000 நன்கொடை கொடுத்துட்டு போறாரு. இப்ப இல்ல, 1916. அப்ப என்ன அதனுடைய விலை என்ன மதிப்பு என்னவாக இருக்கும் இன்னைக்கு நீங்க கணக்கு போட்டுங்க. நம்ம பாட்டியை கேட்டா சொல்லுவா, பவுன் 7 ரூபாய்க்கு வித்துது, 10 ரூபாய்க்கு வித்துதுன்னு. 10,000 ரூபாய் அப்போது கொடுத்திருக்கிறார். அவர் பேரும் வெள்ளுடை வேந்தர். அவர் சுயமரியாதை என்னன்னா, ராஜா வர்றாரு, இளவரசர், வேல்ஸ் இளவரசர் வருகிறார், வரவேற்க வாருங்கள், நீங்கள் தான் மேயர் என்று கூப்பிட்ட போது அவர் சொன்னார், சரி வர்றேன், இல்லை இதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது, நீங்கள் வருகிற போது கருப்புடை அணிந்து கொள்ள வேண்டும், அது கவுன் மாதிரி போட்டு அப்படிதான் போகணும்னாரு. அதெல்லாம் வேலை இல்லப்பா, நான் வெள்ளை தான், வெள்ளை தெரியும், ஷர்வாணி மாதிரி போட்டு இது போட்டிருப்பார், அவர் உடையோடு பார்த்துருக்கலாம், அதுதான் நான் போடுறது, வேறெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படின்னா டெப்டி மேயரை கூட்டிட்டு போங்க, அவரை வச்சு திறந்துக்குங்க, துணை மேயர் இருக்கு அழைத்து செலுத்த, அவரை வைத்து வரவேற்பு கொடுத்து கொள்ளுங்கள். ஐயோ அவமானமா போயிடுங்க, ராஜா வர்றவர், நீங்க தான் வரணும் அப்படின்னு. நான் இப்படிதான் வருவேன், போய் கேட்டு சொல்லு கவர்னரை, கேட்டு வாங்கன்னு சொன்னவர், வெள்ளுடையோடு போய் வரவேற்றவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர் போறாரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, 10,000 கூட கொடுத்த கோயிலுக்கு போறாரு.
அவரை கீழே உட்கார வைக்கிறார்கள். கீழேன்னா சேர்ல இல்ல, மேடைக்கு கீழே சேர்ல இல்ல, கீழே. வெள்ளுடை வேந்தரை, 10,000 ரூபாய் கொடுத்த வேந்தரை, மேயர் வேந்தரை. வெள்ளுடை வேந்தர்னா மேயர் வெள்ளுடை வேந்தர், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் வெள்ளுடை வேந்தர், மில் உரிமையாளர் வெள்ளுடை வேந்தர், 10,000 அன்கொடுத்த வெள்ளுடை வேந்தர் கீழே உட்கார வைக்கிறான். அவர் கணக்குள்ள போறான். 6 ரூபா சம்பளம்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு மாத சம்பளம் 6 ரூபா. 6 ரூபா வாங்குற கணக்குள்ளே மேலே கூட்டிட்டு போயிட்டான். ஏன்னா அவர் ஐயர். அது வரைக்கும் கோபித்து கொண்டிருந்த தியாகராயர் நேரா நாயர் விட்டுக்கிடுப்பா வண்டி என்றார். 2 பேர்த்துக்கு ஏற்கனவே பிரச்சனை. எப்பனா கார்பரேஷன் கூட்டத்தில் அவர் கோயில் குளத்தை தூர் எடுத்து தண்ணி விடலாம் அப்படிங்கிறாரு. டிஎம் நாயர் உடியா, அவர் நாத்திகர். டிஎம் நாயர், இது எதுக்குங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடமே இல்லை, 5-6 ஏக்கர் இந்த குளம், மண்ணை போட்டு மூடிட்டு பூங்கா வாக்குனா குழந்தைங்களாம் விளையாடுங்கிறாரு. அடா பாவின்னாராம் கூட்டத்திலேயே. அடா பாவி, கோயில் குளத்தை மூட சொல்றீங்கன்னாரா. அதுல இருந்து பேசுறது இல்லை அவர்கிட்ட. அவர் வீட்டுக்கு கூட அவர் தாண்டா கரெக்ட், பாப்பான சரியா அவர் தான் தெரிஞ்சிச்சு அவரு அவர் வீட்டுக்கு. அதற்கு பின்னால் தான் பார்ப்பனலாதர் இயக்கம் வந்தது. அப்ப நம்முடைய எவ்வளவு பெரிய தலைவரை இந்த சமுதாயத்தில் பெரும் பார்ப்பனலாதர் இயக்கம் ஒரு தொடக்கமாக இருக்கலாம், ஆனால் ஒரு வெடிப்பாக அது வந்து வெளியே வந்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்காரன் ஒரு அமைப்பு தொடங்கினான். அவனும் இடஒதுக்கீடு கேட்டான். 1917 அவனும் தொடங்குறான், சென்னை மாகாண சங்கம். அப்படியே இருக்கட்டும். இதையெல்லாம் செய்த அந்த இயக்கம் அதற்கு பின்னால் வந்து அவன் தொடர்ச்சி தான். இங்க ராஜா இவர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், இந்தியாவுக்கெல்லாம் அங்கங்க இது கூட்டம் நடக்கும், பொருளாதார கூட்டங்கள். இந்தியாவின் சார்பாக வெளிநாட்டுக்கு போகணும். இந்திய பிரதிநிதியாக போனவர் 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரன் தான். ஒன்று ஆர்.கே. சண்முகம் செட்டியார், இல்லைன்னா சரே ராமசாமி முதலியார். 2 பேர் தான் பொருளாதார மாநாடுகளுக்கு போகிற பெரிய பொருளியல் அறிஞர்களாக இருந்தார். அப்போ வந்து ஒட்டாவா மாநாடு என்பதை உலகம் பூரா பேசி அந்த ஒரு சரிவு, பணச்சரிவு, முதல் உலக போரின் தொடர்புக்குள்ள அதுக்கெல்லாம் போனவர் இவர் தான், சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். அவர் யார் என்றும் தெரியும், நேருவுக்கும் தெரியும். அவன் நீதி கட்சிக்காரன், நமக்கு எதிரான கருத்துள்ளவன்னு தெரியும். ஆனால் தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்கினார், நிதி அமைச்சராக்கினார். முதல்ல தற்காலிக அமைச்சரவையில் அவர் நிதி அமைச்சராக்கப்பட்டார். அவ்வளவு பெரிய ஆளு பழனி கோயிலுக்கு போன வெளியே நிறுத்திட்டான். எண்ணெய் ஆட்டுவது இழிதொழில் என்று மனுசாஸ்திரம் சொல்லுது, நீ வாணிய ஜாதி உள்ள வராதுன்ட்டான். யாரை? இந்த நாட்டினுடைய முதல் நிதி அமைச்சரை, இந்த நாட்டினுடைய பெரிய பொருளியல் அறிஞரை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஸ்டெர்லிங் பேலன்ஸ் என்று சொல்லுவார், வரவு செலவு நேரு பண்றது. 2ஆ பிரிவினை ஆன பின்னால அதுக்கு நேரு சொன்னார, என்ன தொல்லை பண்ற, ஆர்.கே. சண்முகத்தை கூட்டு போங்க, எனக்கு என்ன தெரியும். அவர் தான் போய் முடித்தார். அவர் அப்படிப்பட்ட அறிஞரை வெளியே நிற்கிறான். ஏன்னா மனுசாஸ்திரம் சொல்லிடுச்சான். மனுசாஸ்திரம் சொன்னதுக்காக அவர் கீழே உட்கார வைக்கப்பட்டார், இவர் கோயிலிருந்து வெளியே துரத்தப்பட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மானக்கேடான விஷயம், தன்மானத்துக்கு எவ்வளவு பாதிப்பு. என்னதான் இருந்தாலும் சரி, நீ வந்து எங்க சாஸ்திரத்துல நீ இருந்தா ஒண்ணுதான் சரி. நீ ஏது இப்ப சாஸ்திரமா இருந்தது, சட்டமெல்லாம் இருந்தது. 1935 ஒரு சட்டம் இருந்தது. இப்போ ஒரு தோழர் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு ஒரு சட்டம் இருக்கு மாதிரி அப்போ ஒரு சட்டம் இருந்தது. எல்லா நேரத்திலும் அவர்கள் நம்முடைய மூடத்தனத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆள்லாம் தான், நான் சொன்னா கேட்பான் இந்த மடையெல்லாம், இதெல்லாம் ஆட்டு மந்த நான் தான் மேய்க்கிறேன் என்பதை போல இருந்து 1857 சிப்பாய் கழகம் முடிந்து அதுவரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு, கிழக்கிந்திய கம்பெனியார் தான் நம்ம ஆட்சி செய்தார்கள். பிரிட்டிஷார் பண்ணல. 1857 அப்புறம் சொல்றாங்க, அப்பா நீங்களாம் நடத்த முடியாத ஆட்சியை, நேரடியா அரசிய ஆட்சியை ஏற்றுக்கொள்வார் என்று அரசி வந்து பிரிட்டிஷ் அரசு நேரடியாக நிர்வாகத்தை எடுத்துக்கொள்வது. அப்புறம் தான் பிரிட்டிஷ் ஆட்சி வருகிறது. அதுக்கு முந்தையெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியாருடைய ஆட்சி தான். வியாபாரம் பண்ண வந்து நம்மள ஆண்டுகிட்டு இருந்தான், அவ்வளவுதான். அப்போதே அதிலேயே பார்ப்பனெல்லாம் சேர்ந்து கேட்கிறார்கள், உங்கள் மத விஷயங்கள் தலையிட மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தம் கொடுங்குறான். அவன் இந்த மக்களை நன்னமா வச்சிருப்பேன், கடுமையான வரி போட்டு சுரண்ட மாட்டேன்லாம் கேட்கல, மத விஷயங்கள் தலையிட மாட்டேன் என்று சொல்லுங்கள். அப்படி ஒரு உறுதிமொழியை கொடுத்தது பிரிட்டிஷ் அரசு. விக்டோரியா மகாசாசனம் என்று சொல்லுவார்கள், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் விக்டோரியா, குயின் விக்டோரியாவில் எழுதுறாங்க, அதை மத விஷயங்கள் தலையிட மாட்டோம்னு கொடுக்குறான். அப்ப அவனுக்கு எது முக்கியம்? மக்கள் அல்ல, என்னுடைய மேலாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், அவ்வளவுதான். நான் பெரிய ஆளுங்கிறத காப்பாற்றப்பட வேண்டும்.
இதைத்தான் தொடர்ந்து செய்தார்கள். பல்வேறு வகையில் சொன்னார்கள். கல்வியில பார்த்தாங்க, வேலை வாய்ப்புல ஆகட்டும் அல்லது சமுதாய நிலையில் ஆகட்டும், எதிலே ஆகட்டும், எல்லாவற்றையும் நாங்க தான் மேலானவர்கள். அவர் எல்லாம் முதல்ல சொல்லிட்டார், என்ன அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆண்டார்கள், நம்ம எல்லாரும் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை 2 பேர் தான் இன்றைக்கு வரை இந்தியாவை ஆளுகிறார்கள். பெரியார் சரியாக பார்ப்பன பனியா ஆட்சி என்றார். இப்போ வேற மாதிரியா நம்முடைய பொதுவுடைமை இயக்க தொடர்பு சொல்லுவார்கள், காவி கார்பரேட் ஆட்சிம்பாங்க. அதுதான் ஒன்றே தான், 2 ஒன்று தான். பாப்பாம் பனியாலும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். 2 சொன்னார், அவங்க தான் ஆள்றானுங்க. எனவேதான் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும், பெரியார் இடஒதுக்கீடு போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமக்கு நம்ம தமிழ்நாடுல பொறுத்தவரை, சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை நமக்கான வகுப்பாரி உரிமை இருந்தது. 100 வேலையும் பிரிச்சு கொடுத்தாங்க. அப்போது இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னால் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது 12 விழுக்காடு தான் பட்டியலினத்துக்கு ஒதுக்கப்பட்டது. 8.3 என்பது 1943 தான் அம்பேத்கர் போய் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக போது கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் 14 விழுக்காடு அப்பயே கொடுக்கப்பட்டிருந்தது. 14 விழுக்காடு பட்டியலினத்துக்கான ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கு இருக்கிற மத்திய அரசு வேலைகளில் நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது. சென்னை மாகாணத்தில் மட்டும், இந்தியா முழுக்க அல்ல, சென்னை மாகாணத்தில் மட்டும். இவ்வளவு செல்வாக்கு செலுத்திய கட்சிகளாக நமக்காக போராடியவர்கள். இதை சொல்ல வர்றதுக்கு காரணம், அவர்கள்தான் அரசியல் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு சட்டத்தில் இல்லப்பா, கல்வி நிலையத்தில் இடஒதுக்கீடு கிடையாது என்று ஒன்று சொன்னான். மினிமம் நம்பர் ஆஃப், அதாவது ஒதுக்கீடு என்றால் பாதிக்கும் கீழே தான் இருக்கணும், குறைவான எண்ணிக்கையில் கொடுக்க முடியாத பாதிக்கு மேலாம் கொடுக்க முடியாது என்பதை போல ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க. அம்பேத்கர் சொல்லிட்டாராம், அம்பேத்கர் சொன்னது எத்தனை கேட்டான்னு தெரியல, இதை மட்டும் சொன்னார்கள். நடந்தது, நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோனது, நமக்கு இல்லாம போச்சு. அந்த கதையை விளக்கமாக சொல்வதற்கான நேரம் இதுவில்லை என்றாலும், அப்போது எடுத்த போராட்டம், அப்போது தமிழ்நாட்டின் அரசியல் உணர்வு எப்படி இருந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். பெரியார் போராட்டத்தை அறிவித்தார், முன்னெடுத்தார், பேசினார், மக்களை திரட்டினார். பெரியாரிடமிருந்து அப்போதுதான் பிரிந்து போயிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருக்கு பின்னால் நடந்தது. பெரியாரின் போராட்டத்திற்கு நாங்கள் துணை இருப்போம். காங்கிரஸ்ல பாதி பேர் காமராஜர் மேல் பெரியார் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார். காங்கிரஸ்லேயே பாதி பேர் பெரியாரோடு நின்று போராடினார்கள். எல்லாரும் போராடினார்கள். போராட்டத்தை ஆரம்பித்தது அல்லது தலைமை தாங்கிய கட்சி பெரிய கட்சி அல்ல, அது இந்தியாவில் ஒரு மாகாணம், அதில் இருக்கிற அரசியல் கட்சி கூட இல்ல, ஒரு இயக்கம். அதுவும் பெரிய இயக்கம் அல்ல, மற்றவங்களாம் கணக்கு போட்டு பார்த்தா 4வது 5வது இடத்துல இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு சிறிய இயக்கம் எடுத்த போராட்டம் சட்ட திருத்தத்தில் முடிந்தது. அப்ப அந்த போராட்டத்தின் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் இன்றைய சூழலோடு பொருத்தி பார்க்க முடியும். பெரியார் 2 சொன்னார், 1 வகுப்புரிமை போராட்டம், இன்னொன்னு வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போராட்டம். இன்னொரு பக்கம் 2வது பக்கம் இந்த பக்கம் நடந்தது. இங்க ஊர்ல ஹோட்டல் வச்சிருக்க, வடக்கு தியான வைத்திருந்த ஆரிய பவன், ஆரிய பவன் நம்மால் வச்சுக்கிறான். ஆரிய பவனா ஆரி போன பவன்ல, ஆரியர்கள் நடத்துகிற பவன் அது. இப்ப நம்மால எல்லாம் பேர் வச்சு ஐயங்கார் பேக்கரி விற்கிறான்ல, எந்த ஜாதிக்காரன் வச்சோம் ஐயங்கார் பேக்கரின்னு வச்சுக்குவான். கோபியில் எங்க தோழர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், பீஃப் பிரியாணி கடை, பெரியார் பிரியாணி கடை வச்சிருக்காரு, தோழர் ஐயங்கார் பிரியாணி கடைன்னு வைங்க. எல்லாம் வைக்கிறானே, என்ன அவர் கேட்கவே மாட்டேங்கிறார் இன்னும். இப்படியெல்லாம் வைத்துக் கொள்வதை போல ஆரிய பவனுக்கு முன்னால் மறியல் போராட்டம். கிஷன் சிங் அவன் பெரிய ஒரு ஜவுளி, செல்லாராம் பெரிய ஜவுளி கிடைக்குமா, வடவர் நின்றுட்டு வேற ஒன்றும் போராட்டினா வேற ஒன்றும் இல்லை, அவர் நம்மால் கடாங்க வச்சிருக்கான், அங்கே போய் வாங்கு, எதுக்கு இவங்ககிட்ட வாங்குறேன், இவ்வளோதான் போராட்டம். சாப்பிட்றதா பக்கத்தில் நம்மால் ஹோட்டல் வச்சிருக்காரு, இங்கேயே சாப்பிட்றீங்க, இவ்வளோதான் போராட்டம். தொடர்ந்து நடந்தது. முதல்ல ஆரம்பித்தது சென்னையில், தமிழ்நாடு முழுக்க நடக்க ஆரம்பித்தது. அதுதான் அநேகமா நேருவையே கலக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போராட்டத்தை விட வருகிறவனுக்கெல்லாம் கருப்புடினா காட்டிட்டு போடான்னு கூட போயிருக்கலாம். ஆனால் வடவர் எதிர்ப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டத்தின் போதும் அதே தான் செய்தார் பெரியார். சட்ட எரிப்பு போராட்டத்தின் போதும் வடவர் எதிர்ப்பு, 2ஐயும் சேர்த்து செஞ்சாதான் நம் போராட்டம் வெற்றி பெறும். சும்மா அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு தான் எதிர்ப்படாது என்று சொன்னதை இப்போது நம்முடைய முதல்வர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். வடவர் எதிர்ப்பு என்பதை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்ப நம்ம இருமலை கொள்கை எப்ப நமக்கு வந்தது சொன்னார்ல, சிவசேனா பேசிட்டு இருந்ததுல அவன் பேசிட்டு இருக்கான்.
கடந்த 2017 சித்தராமையா முதல்ல சேர்ந்தபோது சட்டமன்றத்தில் பேசினார். அவர் சொன்னார் ஹிந்தி எதிர்ப்பு என்பதை அறிவித்தார். இருமொழி கொள்கை என்பதை அப்போது பேசினார். ரயிலில் இருக்கிற இந்தி எழுத்தெல்லாம் அழியினார் மெட்ரோ ட்ரெயினில். அது வேணா ஒன்றிய அரசனுடைய ரயில்வே, இங்கே ஓடுற மெட்ரோவில் நாம பாதி பணம் போட்டிருக்கோம் அழியான்னாரு. நாம் போராட்டமாக செய்தோம். அவர் அரசாணை போட்டார் சித்தராமையா, இந்தி எழுத்துக்களை அழியுங்கள். சட்டமன்றத்தில் சொன்னார் தமிழ்நாட்டை விட நாம் 50 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம், 67லே பண்ணிட்டாங்க, நம்ம இப்போதான் 2017 பேசுறோம்னாரு. அதற்கப்புறம் போய் இப்போ பேசிட்டு இருக்காமா. ஒவ்வொரு ஊர்லேயும் வங்காளத்தில் எப்போதும் பேசினார்கள், நடைமுறைக்கு வந்தது இல்லைங்கிறது. வங்காளத்தில் இந்தி எதிர்ப்பு இருந்தது, ஆனால் அது பலன் பெறத்தக்க அளவுக்கு நடவடிக்கைகள் இல்லை. இப்போ மராட்டியத்தில் வந்திருக்கிறது. நம்ம தான் ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல் எழுப்புவது தமிழ்நாட்டில் இருந்து தான். அது சுயமரியாதையின் தொடர்ச்சி. சுயமரியாதை என்பது எங்களுக்கு ஏண்டா இல்லை என்று கேட்பதுதான். அதை கேட்பதற்கு அஞ்சிக் கொண்டிருப்பவர்கள், தயங்கி கொண்டிருப்பவர்கள். ஒன்று சுயமரியாதை இயக்க இன்னொரு வகையில் மத சடங்கிலிருந்து மக்களை பிரித்தெடுக்க வேண்டும். மதம் சொல்லி நம்ம செய்த சடங்குகளாலே நம்ம அழிந்து போனோம். உங்களுக்கு 1974 பெரியார் இறந்ததுக்கு அடுத்த ஆண்டு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். குன்னர் மிர்தால்னு ஒருத்தர். அவர் ஏசியன் டிராமா அப்படின்னு அந்த புத்தக தலைப்பு, ஆசிய நாட்டினுடைய அது எந்த வறுமையை பற்றி, தேசங்களின் வறுமையை பற்றி ஆய்வு, அதுதான் அவருடைய இது. அதற்காக அவருக்கு பரிசு, நோபல் சிறந்த பொருளாதார அறிஞர். என்ன வேணும்னு பெருசாக சொல்ல, சடங்குகளாலே நாசமாக போகிறான், அதுதான் பொருளாதார வளர்ச்சி காரணம்னு சொன்னார். ஒரே ஆய்வு மொத்தமாக சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான். சடங்குகள் என்ற பெயரால் இங்கு ஆசியாவில் இருக்கிற நாடுகள் செய்கிற செலவு ஏராளம். அவர்கள் முதலீட்டுக்கு பதிலாக இப்படிப்பட்ட செலவுகளே தாங்க பணத்தெல்லாம் செலவு பண்ணுறான். இதுதான் அவர் சொன்னது. ஒரு ஸ்வீடன் நாட்டுக்காரர் இந்தியாவை பற்றி எழுதுறாரு. இந்தியாவை பற்றி ஆசியாவை பற்றி. அதுதான் பெரியார் காலம்பூரா சொல்லிட்டு இருந்தார். அவர் வேடிக்கையாக கூட சொல்லுவார், சாமி கும்பிடுனா அது என்ன வெளிச்சமாக இதில் கற்பூரம் பற்ற வைப்பான். அவர் இன்னொரு வேடிக்கையாக கூட இடத்துல பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மிச்சமாக வரத கற்பூரத்தில் செலவு பண்ணிடுவான், கற்பூரம் ஊதுபத்தியில். வாரம் மிச்சமானதை விரதத்தில் செலவு பண்ணிடுவான், மாதம் மிச்சமானதை அமாவாசையில் செலவு பண்ணிடுவான், வருஷம் மிச்சமானதை பண்டிகையில் செலவு பண்ணிடுவான், பல வருஷம் சேர்த்துல கல்யாணம் கருமாதியில் செலவு பண்ணிடுவான். எங்கேயா மீதி வச்சிருக்கான் நம்மால், எங்கே விடுறான் அவன்? இதை நிறுத்தினாலே போதும் பொருளாதாரத்தில் முன்னேறி விடுவார்கள் நம்ம ஆட்கள். இதைத்தான் அவர் இங்கிலீஷ் எழுதிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தான் அவருக்கு. இதைத்தான் மதத்தின் பெயரால் மடையர்களாக்குவது மட்டுமில்லை, நீங்கள் பொருளாதாரத்திலும் தாழ்ந்து கிடப்பது, முன்னேறாமல் கிடப்பதற்கு காரணம்னாரு. கொஞ்சம் நம்மளால் உஷாராயிட்டான். இப்போ மோட்டர் சைக்கிளை போயிட்டு இப்படின்ட்டு போயிடுறாங்கல்ல, அது ஒரு முன்னேற்றம் தான். அப்படிதான் போயிட்டு இருக்கிறது. மாறிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த மேலாண்மையை வைத்து கொண்டு தான் அவன் இன்னும் ஆதிக்கம் சொன்னான். சாமி சொன்னா சரியா தான் இருக்கும்ல, ஐயர் சொன்னார்னா இருக்குன்னு நம்மால் கேட்கிற பழக்கத்தை இன்னும் வைத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் நம்மிடம் சொல்லுவதற்கு பெரியார் என்ன பெரிய அறிவாளியா? இன்னைக்கு ஜிடி நாயுடு பற்றி பேசிட்டு இருக்கோம். எப்பவுமே கல்வி பெரியாரெல்லாம் ஆழமா சிந்திக்கிறான். கல்வி குறைந்த கல்வி பெற்றவர்கள், அது கல்வியே இல்லாதவர்கள் தான் நல்லா ஆழமா சிந்திக்கிறான். நம்மளால புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்க்குறேன், ஏதாவது சொல்யூஷன் அங்கே இருக்குமான்ட்டு. அவர்கள் தான் சரியாக சிந்திக்கிறார். அப்படிதான் ஜிடி நாயுடு வந்தார், பெரியார் வந்திருக்கிறார். பெரியார் சொன்னார், நான் ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் கிடையாதியா, நான் யோசிக்கிறேன், இது நல்லா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன், இப்படி இருந்தால் நாடு என்ன நானே யோசித்தேன், அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு யோசிக்கிற சக்தி இருக்குது, அனுபவம் இருக்குது, அதை வச்சு யோசிக்கிறேன். உங்களுக்கும் அதே இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்காத. எந்த ஒரு தலைவனும் சொற்பொழிவின் தொடக்கத்திலும் இறுதியிலும் நான் சொல்லுவதை நம்பாதே, சொல்லுவதை வாங்கிக்க காதுல, போய் யோசனை பண்ணு. இந்த இவன் சொன்னானே நிஜமா இருக்குமா, பொய் சொல்லிட்டு போயிட்டானா என்னன்னு யோசி. சரின்னு பட்டா நடைமுறைப்படுத்து. சரின்னு பட்டா சரின்னு சொல்றதோட போயிடாத. அதுதான் அவர் முக்கியமா சொன்னது. நான் சொல்லுவது அடிக்கடி சொல்லுவேன், சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்ததை செயல்படுத்தாத அறிவாளிக்கும் வித்தியாசம் கிடையாது. அவன் முட்டாள சிந்திக்கிறதே இல்லை, நீ முட்டாளு சரின்னு தெரியும், அறிவாளி சரின்னு தெரியுது. ஆனா எங்க வீட்லிங்க, எங்க தெருவுலிங்க, எங்க ஜாதி இல்லைங்க, எங்க ஊர்லிங்கன்னு சொல்லிட்டு பண்றது இல்லை. நமக்கு சரின்னு தான் செஞ்சுட்டுப்பான், அவன் என்னமோ பண்ணிட்டு வரான், நமக்கு என்ன போகுது? இதை சொன்னதுதான் அவருடைய பெரிய பெரிய தத்துவம். அவர் சொன்னது இந்த ஒரு தத்துவம் தான். யோசிச்சு பாரு, சரின்னு பண்ணா செய்,
அது சரின்னு சொல்றதும் நின்றுக்காத. இவ்வளவுதான் நம்ம சொன்ன தத்துவங்கள். எனவே சுயமரியாதை தத்துவம் என்பது அதுதான். அது விரிந்து போய்கொண்டே இருந்தது. சுயமரியாதை என்பது சும்மா பேசினா போதாது. நமக்கு ஒரு வலுவான இடத்தில் அமர்ந்தாக வேண்டும்னா கல்வி வேண்டும், இது வேணும், எல்லாம் பேசணும். கல்வியை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினார்கள். கல்வி இப்போதும் நம்ம கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், உண்மைதான். கல்வியில் முன்னேறினதுக்கு நான் பல இடங்களில் சொல்லுவேன். 2016 அப்போதான் கடைசியா இன்டர்வியூ இல்லாம, மன்னிக்கணும், நீட் இல்லாம நுழைவு மருத்துவக் கல்லூரி சேர்ந்தது அப்போதான், 2016. ஆனால் 1916 நமக்கு ஒரு பார்ப்பனலாதார பேரறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு சர்பிடி தியாகராயர் வைத்தார், ஒன்றை வைத்தார். அதுல பல செய்திகள் சொல்றது, ஒரு செய்தி சொன்னார். நாம் இன்னும் இப்படியே இருக்கிறோமே, நம்ம இந்த நாட்டுக்கு அவர் கணக்குப்படி 4,15,00,000 பேர் இருக்கும், 15 லட்சம். அவர் கணக்குப்படி 4.15 என்னமோ போட்டார், அவ்வளவு பேர் இருக்கும். 4 கோடியே, அவர் சொன்னது 41.5 மில்லியன், 4 கோடியே 15 லட்சம். இந்த 4 கோடி பேர் நம்ம தான். நாம் தான் இந்த 4 கோடி பேர் தான் உழைக்கிறோம். உழைப்பிலிருந்து உற்பத்தியை செய்வது நாம் தான். அந்த உற்பத்தியின் வழியாக அரசுக்கு வரி கொடுக்கிறது நாம தான். இந்த மக்களுக்கெல்லாம் உற்பத்தி செய்து பொருட்களை கொடுப்பது நாம் தான். ஆனால் நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த 15 லட்சம் பேர் ஒண்ணுமே பண்றது இல்லை. ஆனா அவன் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அதை அவர் அறிக்கையில் சொல்லிவிட்டு சொல்லுவார், ஒரு கணக்கு, அது ஒரு பின்னால சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் எழுதுனது. அது அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் பிரிட்டிஷ் அரசுக்கு. அதுல சொல்றாரு, அலெக்சாண்டர் கார்டின்னு ஒருத்தர், அவர் சொல்றாரு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான். அப்ப ஐசிஎஸ்ன்றது ஐஏஎஸ் மாதிரி தேர்வு எழுதலாம், தேர்ச்சி பெறுவதற்கு 16 பேர் ஐசிஎஸ் ஆயிருக்கான் சென்னை மாகாணத்துல. 1892 தான் இந்தியர்களும் ஐசிஎஸ் ஆகலான்னு அனுமதி கொடுத்தான். 1914 வரைக்கும் கணக்கு சொல்றாரு. 1892 2014 வரை, 1914 வரைக்கும் 16 பேர் ஆகியிருக்கான். 15 பேர் பார்ப்பான். ஒருத்தன் நம்மால் நினைச்சுக்காதீங்க, அது வேறு சமயத்தை சார்ந்தவன், அவன கிறிஸ்டியன், அவன் அவ்வளவுதான். பார்ப்பன அல்லாதார், இந்துக்கள் பார்ப்பன அல்லாதார் யாருமே இல்லை அதுல. அப்படியே 2016 பாருங்கள், நான் சொன்ன மருத்துவக் கல்லூரியிடம் சேர்க்கைன்னு 17 பேர் தான் 200க்கு 200 வாங்கி அதுல சேர்ந்தான். மருத்துவக் கல்லூரியில 17 பேர் தான் 200க்கு 200 வாங்கினவன். 200க்கு 200 வாங்கினவன்ல 15 பேர் பிசி, எஸ்சி, பிசிஎம், முஸ்லீம் எல்லாமே எடுத்தான். 2 பேர் உயர் ஜாதின்னு நினைச்சுக்காதீங்க. ஒருத்தர் திராவிடன், ஒரு பையன். இடஒதுக்கீடு கிடையாதுல்ல, முஸ்லீமு, அப்பா முஸ்லீமு, அம்மா கிறிஸ்டியனு. அப்ப இடஒதுக்கீடு இல்லை. திராவிடன் அந்த பையன் பேர், அவன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இன்னொருத்தனும் கூட பாப்பான் இல்லை, சைவ பிள்ளை. 15 இந்துக்களுக்கு 15 இடத்தையும் பார்ப்பனர்கள் பிடிச்சது 1916. 2016 17 நம்மாளுங்கிறது 2016. இந்த 100 ஆண்டுகளில் என்ன நடந்தது? இதுதான் சுயமரியாதை இயக்கம், இதுதான் திராவிடர் இயக்கம். இது 2 செஞ்சதுதான் 2. இந்த மாற்றத்தை என்ன மேல இருந்து என்ன கடவுளா அருள் பலித்தாரா, மந்திரகாளியா போட்டார்? இல்ல, அது திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், மக்களிடம் எடுத்து சென்ற முறை, கல்வியை பற்றி அவர் கொடுத்த அறிவுரைகள், இருவாளாரும் கல்வி கற்க வேண்டும் என்பது, இருவாளாரும் பணியில் அமர வேண்டும். அவர் கூட தோழர்னு சொன்னார், 112 குரூப் 1 சர்வீஸ் அப்போ பண்ணாரு கலைஞர் காலத்துலன்ட்டு. இப்போ நடந்திருக்கிறது குரூப் 1ல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா வேடிக்கையா இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 60 விழுக்காடு பெண்களா இருக்கிறாங்க இப்போ, போன ஆண்டு. இப்போ அவங்க தனி கடிதமாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு ஃபீல்டுக்கெல்லாம் போற வேலையில கொஞ்சம் ஆண்களும் இருந்தா நல்லா இருக்குங்க. அது குரூப் 1ல இருந்தா எப்படியாவது மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொடுங்க குரூப். ஏன்னா ஆர்டிஓ வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஆர்டிஓ அளவுக்கு குரூப் 1. குரூப் 2ன்னு போனாக்கா டெப்டி தாசில்தார் வரவரெல்லாம் அங்கங்கே போகணும் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் ஆண்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குற மாதிரி. இந்த பெண் கல்வி என்பது அவ்வளவு அழுத்தமாக நாம் பேசினது மட்டுமல்ல, வெற்றி கண்டு இருக்கிறோம். அதுல வெற்றி கண்டு இருப்பது என்பது எல்லோரும் புரிந்து மனநிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. எதையாவது வித்தாது படிக்க வைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், இவ்வளவுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. எப்படியாவது கொண்டு போய் முதல்ல முனைச்சா ஒரு ஸ்கூல் ஃபைனல் படித்தா, பள்ளி இறுதி வகுப்பு படித்தால் போதும். அப்புறம் சொன்னால் கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்கு ஒரு டிகிரி வாங்கணும்னு நினச்சவங்கலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் பிஜி தான் குறைஞ்சது.
அல்லது ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி. ஏன்னா கரண்ட் சயின்ஸ் ஒரு பத்தி ஒரு இருக்கு, கரண்ட் சயின்ஸ் இதழ், அது விஞ்ஞானத்தை பற்றிய செய்திகளை போடுகிற இதழ். அவன் இந்தியாவில் ஆய்வு பண்றான், ஆய்வு பட்டம் பெற்றவர்களை பற்றி. அவன் பிஹெச்டி ஆன விஞ்ஞானி அப்படின்னு நினைக்கிறான். அந்த விஞ்ஞானிகள் எண்ணிக்கை எங்கே அதிகம் இருக்கிறது என்று பட்டியல் எடுக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கு, ஓரளவுக்கு அதிகமா இருக்கு, மற்றது இருக்கு. ஆனா அவன் இன்னொரு கணக்கு எடுக்கிறான், கிராமப்புறங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கெடுக்கிறார். அதிகமாக இருப்பதும் தமிழ்நாடு தான். கிராமப்புறங்கள் அதிகமாக இருப்பது என்றால் சராசரியை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதிலும் பார்ப்பன அல்லாதார் அதிகம்னா ரொம்ப அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அந்த வாஸ்குலர் சர்ஜரி என்ற ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை, அது முதல்ல தமிழ்நாட்டில் கலைஞர் தான் கொண்டு வந்தார். புரிஞ்சு, இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் வந்ததுங்க தான். அமலர் போராதன்னு அடிக்கடி விவாதத்தெல்லாம் வருவார் ஒரு மருத்துவர். அவர் அதில் முதல் செட். அவர் ஒரு முறை அவர் முதல்ல கலைஞருடைய நினைவு நாளில் அதை பேசினார். அப்புறம் தோழர் நல்ல நம்ம கருத்து ஆதரவான தோழர் தான். அவரை மருத்துவமனையில் ஒரு மருத்துவமனையின் பொறுப்பாளராக இருக்கிறார். பார்த்தபோது கேட்டேன், தோழர் இந்த மாதிரி பேசினீங்க, அது விவரங்கள் கொஞ்சம் வேணும் தோழர், வேற எங்கேயும் இல்லையானா? இல்லை தமிழ்நாட்டில் அப்புறம் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இப்போ இந்தியா முழுக்க இருக்குங்கன்னாரு. ஆனால் அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. வெளிநாடுகளில் போய் இந்த வாஸ்குலர் சர்ஜரி சர்ஜனாக இருக்கவங்க இருப்பவர்களில் 70 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டுக்காரர்கள். அதில் ஒருவரை தவிர எல்லோரும் பார்ப்பன அல்லாதவர்கள். ஒருத்தே ஒரு பாப்பான் தான் இருக்கும். அதில் வெளிநாட்டில் இருக்கிற வாஸ்குலர் சர்ஜனில் எல்லாம் நம்மளும் தாங்க இருக்கிறாங்க. பூரா பிசி, எஸ்சி, முஸ்லீம் இப்படி தான் இருக்கே தவிர வேறு பார்ப்பனர்கள் இல்லை என்பது சிறப்பு. 2 பேர் தான் இப்போ ஒருத்தன் இல்லைங்க அப்படின்னு சொன்னார் அவர். 70 விழுக்காடு இந்தியாவின் 70 விழுக்காடு மருத்துவர்கள் நம்மவர்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் உழைக்கும் மக்களாய், நம்முடைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதிகளாய் இங்கு இருக்கிறார்கள். அப்ப இந்த மாற்றம் எங்கு வந்தது என்பதுதான். சுயமரியா இயக்கம் தொடக்கமாக இருக்கலாம், அதன் அரசியல் வளர்ச்சியும் இணைந்து செயலாற்றியதால் தான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. எனவே இதை நாம் எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், இதனுடைய பெருமைகளை பேசுவது சுயமரியா இயக்க நூற்றாண்டில் நம் வேலை இல்லை. ஈட்டி தந்ததை இழக்காமல் இருப்பதான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ போராட்டங்கள்லாம் எனக்கு அதே கோரிக்கை வெற்றி பெறுவதற்கான போராட்டங்கள் இல்லை. அப்பா இருக்கிறத ஒழிக்காதப்பா, அது உற்றுப்பான்னு கேட்கறதான் இப்ப எல்லா போராட்டங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால், பலன் பெற்றவர்கள், நம்மெல்லாம் பலன் பெற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராடிய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள துணிச்சலும் உறுதியும் ஆர்வமும் நமக்கு இல்லை. இப்போ அறுவடை மகசூல் வீட்டுக்கு போவதில் மட்டும்தான் அக்கறையாக இருக்கிறோம். அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் அறுவடை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருந்தால், அடுத்து வீட்டுக்கே போய் எல்லாம் விற்பனை செஞ்சு காசாக்கலாம் நினைச்சிங்கன்னா விதைநெல் இல்லாமல் போய்விடும், மீண்டும் பழைய நிலைக்கு போயிடும். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப நினைக்கிறேன். நம்முடைய தொடக்க கால தலைவர்கள், வழிவந்தவர்கள், நம்மை முன்னோடியாக இருந்து பணியாற்றியவர்கள், இவங்க என்ன உற்சாகத்தோடு இருந்தார்களோ, என்ன உறுதியோடு இருந்தார்களோ, அதில் நாம் கொஞ்சமாவது முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களாக இப்போது இருக்கிறோம். அதற்கான முன்னெடுப்புகள் வருகிற போதெல்லாம் நம்முடைய ஆதரவை காட்ட வேண்டிய தேவை இப்போது இருக்கிறது. நாம் அவர்களுக்கு அந்த ஆதரவை தர வேண்டிய எப்படிப்பட்ட முன்னெடுப்புகள், போராட்டங்களாக இருக்கட்டும், குரல் எழுப்புவதாக இருக்கட்டும், அதில் நாம் நின்றாக வேண்டும். முடியாத ஒரு போராட்ட களத்தில் நின்றாக வேண்டும். அதற்கு எல்லோரும் நாம் பணிவுக்கு தயாராக இருக்க வேண்டும். முடியலன்னு வச்சுக்கங்களேன், முடியலைங்க. நீட்டுக்கு போராடுறவங்களாம் வயசானவங்க தான் போராடிட்டு இருக்கான். மாணவர்கள்லாம் இப்போ வருவதற்கு குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போதான் மீண்டும் ஒரு எழுச்சி. மாணவர்களே இயக்கமாக இருந்த இயக்கங்கள், இப்போ மாணவர்கள் இயக்கங்கள் இப்போதான் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை காலத்தில் தான் தோழர் வீரமணி அவர்கள்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பொறுப்பாளராக அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் மாணவர் கழகம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ போராடுகிற போது போராட்ட களத்தில் நில்லுங்கள், அல்லது போராட்டத்துக்கு துணை செய்யுங்கள், அல்லது போராட்ட நியாயங்களை அடுத்தவரிடம் பேசுங்கள். இதுதான் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் உங்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.